அது என்னவோ தெரியல, ஹஸ்பண்டுக்கு பஜ்ஜி சாப்பிடணும்னு தோணுனா மட்டும் நைட் ஆயிடுச்சுன்னு கூட பார்க்க மாட்டாங்க. கடகடன்னு ஓடி போய் எந்தெந்த காயில பஜ்ஜி பண்ண முடியுமோ, அந்த காயெல்லாம் வாங்கிட்டு வந்துருவாங்க. வாங்கிட்டு வந்து 2 வாழைக்காய், 1 கத்திரிக்காய் பண்ணாலே 3 பேருக்கு கரெக்ட்டா இருக்கும். ஆனா இருக்க எல்லா காயும் வந்து கட் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ மாவு கடைசியில பத்தாதுன்னு தெரியும். ஆனாலும் வந்து கட் பண்ணி வச்சுட்டு, நான் பண்றேன்னு ஃபர்ஸ்ட்டு சொன்னவங்க, ஃபைனலா என்ன பண்ண சொல்லிருவாங்க, "நீ பண்ணா தான் நல்லாருக்கும்னு" சொல்லிட்டு, இவ்ளோ காய பண்ணோம் அப்டின்னா 10 பேருக்கு மேலேயே சாப்பிடலாம். எப்ப பஜ்ஜி செஞ்சாலுமே இப்படிதான் ஆகும்னு எனக்கு தெரியும். அதனால இந்த டைம் மாவு கொஞ்சம் அதிகமாவே செஞ்சு, காலையில அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் எடுத்துட்டு போய் குடுத்துட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு டெம்ப்டிங் இருக்கும்ல, அந்த டெம்ப்டிங்ல தான் வந்துட்டு நெறைய செய்யணும்னு தோணும். இந்த மாதிரி எனக்கும் ஒரு சில ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சாப்பிடுறதுக்கு முன்னாடி நெறைய செஞ்சு சாப்பிடணும் அப்படின்லாம் வந்து தோணும். ஸோ உங்களுக்கு அந்த மாரி எந்த ஃபுட் வந்து தோணும் அப்படிங்கிறத சொல்லுங்க. இது கூட வந்துட்டு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம். இங்க பெய்ற மழைக்கும், பஜ்ஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சூடா இறங்கிட்டே இருந்தது. கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ணேன். சூப்பரா இருந்தது. நீங்களும் வேணா ட்ரை பண்ணி பாருங்க.